ஐயா அம்மா ஏய் ஒண்ணுமா போட மாட்டா இருறா ஒன்று வச்சுக்கிறான் ஐயா அம்மா இவனுங்களே தங்கத்து கடையில் தகர கொட்டையில் இருக்கிறானுங்க இவனுங்கள பிச்சை போட போறானுங்க உங்க அப்பா எங்க தான் இருக்கான் உடம்ப இரும்பாக்கிக்கடா அடமல ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போகுது என்னடா கேட்டேக்கற நீ மாட்டு கம்பெனியா வர வாயில கொழுப்பிட்டு வச்சிரா கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டேன் சொன்னாலும் அடிப்ப எதுக்கு ஏய் கட்ட கல்லங்கட்டி எங்க போற ஐயோ சாமி கட்ட கேட்டுனேங்கிறேன்னா பதில் சொல்ல மாட்டேற திருட்டு மொழி முழிக்கிறா இவளுக்கு நான் எப்படி சொல்லி புரிய வைக்கிறது ஓ வீட்டுக்கார அம்மா பக்கத்துல இருக்காங்க அதனால நீ பயந்து கம்முனுக்கிறியா ஏம்மா எங்க போறீங்க ஏன் எங்க போறேன்னு சொன்னா கூட்டு போய் விட போறியா என்ன போய வேலைய பத்துது ஏன் வாய பத்துங்கறவா எங்க போறேன்னு கேட்டது ஒரு குற்றமா ஏய் என்னடா மழை பெய்யற மாதிரியே இருக்கு கிளைமேட் மணி 3 தான் ஆகுது அதுக்குள்ளே குளிருது பயங்கரமா காத்து வர சிலு சிலுன்னு வருது அதப்பறா கட்டையை முன்னாடி பர்ச்சேஸ் பண்ணின்னு வராங்க ஆமாடா ஏய் இவன் பெரிய ரவுடி பொம்பளையாச்சே ஊர் முழுகியாச்சே வாயை திறந்தாலே வண்ட வண்டியா பேசுவா சரி வா போய் கேட்போம் கட்டையம் பாவண்டா எப்படிதான் சமாளிக்கிறானே தெரியல என்ன கட்டையா பொண்டாட்டி கையை விடவே மாட்டேன் போலக்குதே அப்படியே கெட்டிமா குச்சின்னு இருக்கியா அந்த சோத்து முடி சொன்னா நீ கை விட்டுறியா குச்சினுமா ஏண்டா போறவன் கம்முன்னு போயேன்டா குடும்பத்துல எப்ப பாரு கலகம் மட்டும் தான் வருவியா இப்ப நான் கேட்டான் அவன் எங்க குடும்பத்தோட போறீங்க கேட்டான் அதுல என்ன தப்பு இருக்கே தப்புதான்டா தப்புதான் டேய் நான் என்ன கேட்டேன் நீ என்னடா சொல்ற எப்பா எங்க போறீங்கன்னு கேட்டேன் அது ஒரு தப்பா ஏம்பா நாங்க எதுக்கு போறோம் தெரியுமா ஏய் நீ கம்பெனி நான் சொல்றேன் எங்க மாமனார் இல்ல மாமனாரு அவருக்கு போறனால அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கலாம்னு போறோம் பாருடா இந்த காலத்து கட்டையனுக்கு எப்படி ஒரு பொண்ணு அமைஞ்சிருக்கு நான் கூட இந்த அக்கா ஏதோ தப்பா நினைச்சிட்டேன்டா எவ்வளவு தங்கமான மனசு இந்த காலத்துல மாமனார் காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க போறாங்க பாரு காசுலாம் இல்லப்பா போப்பா ஐயா பிச்சை போடுங்க ஐயா நித்யா பிச்சை போடுமா கட்டையா பிச்சை போடுப்பா யோ ஒரு பிச்சைக்காரன் நீ அந்த பொம்பளைய பார்த்து நித்தியா பிச்சை போடுன்ற கட்டையா பிச்சை போடுறன்ற என்ன அர்த்தம் இது அப்பா உனக்கு கொஞ்ச நாள் மனசாச்சு இருக்கா நானே இந்த தெய்வத்தை இவ்வளவு நாள் தப்பா நினைச்சிருந்தேன் அது மாமனார் மேல எவ்வளவு பெரிய மரியாதை வச்சிருக்கு தெரியுமா இன்னைக்கு அவங்க மாமனாருக்கு பிறந்த நாள்னு காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்கறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிப்பட்ட பொம்பளை போய் எம்மா பிச்சை போடுன்ற அது இருக்கட்டும் விடுப்பா ஐயா அம்மா ஐயா ஏன்பா நீ இப்படி பண்ணி கிடக்குற சொல்றதுல ஊர்ல ஒரு பெரிய மச்சான் நவுந்து இல்லப்பா வாரமா இன்னும் தட்டிலிக்கிட்ட காசு போடுவாரு 10 காசு முடிஞ்சே கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாலே யோ எனக்கே உன்னை பார்த்தா பாவமா இருக்கியா உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணும் மட்டும் என் கையில கிடைச்சா யோ போறதுன்னா காசு போடு அவங்களே நிறுத்திட்ட இல்ல பாவம் அந்த ஆளை பார்க்கும்போதே ரொம்ப பரிதாபமா இருக்கு யோ நீ ஒன்றும் கவலைப்படாதியா இதா என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு வச்சுக்கோ மகாபிரபு டேய் நம்மளுக்கு தெரியாத எப்படிடா கூட்டம் போட்டானுங்க கூட்டமா 4 பேர் நிக்கிறது உனக்கு கூட்டமா நீ ஒரு ஆள் நிக்கிறதே கூட்டமா தான் தெரியுது என்னடா நெக்கில் அக்கில் வச்சுக்கின்னு தெரியுறியா சும்மா பிக் பாஸ் ஆங்கர்ன்னு நினைப்பா உனக்கு வளர்ச்சியை தடுக்கிறதே கூட இருக்கவங்க தான் என்னடா கீழே கொஞ்சம் பேசினிக்கிறா இப்படி தான் ஆங்கர் வேலையும் கீழே கொஞ்சம் பேசினியா வாடா அங்கே போய் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் இதோ பிச்சைக்காரன் இந்த பாரு நம்ம உண்டியல நான் உண்டியல நேற்று அம்பானி ஆயிடுவேன் அது ஆயிடும் இது ஆயிடுன்னு பேசிட்டு போனா இப்போ பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை எடுத்துங்கிறா யாரா பிச்சைக்காரங்கிட்ட பிச்சை எடுக்கிறது தேவையில்லாம பேசுற நீ ஏய் அவன் பிச்சை எடுக்க மாட்டான்டா பிச்சைக்காரன்ட்ட எச்ச சோறு வாங்கி சாப்பிடுவான் ஆமா தட்டு எடுத்துவான் டேய் பூர்ண பூத்த பூஞ்சி தேவையில்லாம பிரச்சனை பண்றீங்க நாங்க என்ன பிச்சையை எடுக்கிறோம் பிச்சை நாங்க தான் 30 ரூபா போட்டிருக்கோம் நீ அப்படிலாம் பேசினா 30 ரூபா நாங்க எடுத்துருவோம் திருப்பி எடுத்துக்கா எனக்கு நான் வந்துட்டியா நானா பிச்சை எடுக்கிறேன் தோக்குறாம்பர் பிச்சைக்காரன் போட்ட 30 ரூபாய்க்கு உழ வச்சிருவானுங்களா ஏம்பா எதுக்குப்பா ஒரு வயசானவங்க போய் இப்படி திட்டுறீங்க சும்மா இரு ஏய் காசு போறதுனா போடுங்க இல்ல கிளம்புங்கடா என்ன பச்சை கிளி என்ன இந்த கிளி கிளிக்குது உனக்கு கோவமே வரலையா ஆமா இவ்வளவு நெக்கல பேசுற யார் நீ அதுவா இரு என்னை பத்தி தெரியாம தான் நீ இந்த ஊர்ல இருக்கிறியா என்னை பத்தி நானே சொன்னா சரியா இருக்காது நீ அவர்கிட்ட கேளு அக்கா நீ ஒன்றும் கவலைப்படாத நான் சொல்றேன் எப்பா அவங்க யார் தெரியுமா அவங்கள பத்தி வாயால சொல்ல முடியாதுப்பா அவங்க ஒரு தெய்வம் தெய்வமா எந்த கோயில்ல வேலை பார்க்கறாங்க தெய்வமா மாமனாரை எப்படிலாம் போட்டி தள்ளலான்னு நினைக்கிற இந்த காலகட்டத்துல மாமனார் காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்கணும்னு நினைக்குது இந்த தெய்வம் இந்த தடியம் பேச்சு கேட்டு அந்த தெய்வத்தை தப்பா நினைச்சிட்டனே என்னடா காத்து மனசுக்குள்ள மன்னிப்பு கேக்குறியா பூ முட்டை என்ன கோத்து விட்டு நீ தானடா ஆனது ஆகட்டும் போனது போகட்டும் ஆனதுல என்ன ஆகட்டும் போனதெல்லாம் போக கூடாது
முடியாது. உன்னால முடிஞ்சதை போட்டு போப்பா. டேய் நானும் வந்துட்டு பாத்துக்கிறேன் பிச்சைக்காரன் பிச்சை கேட்கறானோ இல்லையோ அவங்க 2 பேரும் மாத்தி மாத்தி பிச்சை கேட்டுக்கிறாங்களா. அட பாவி, வாயிலடி. அவங்க தெய்வம்டா. அவர் பாவம்ல, வயசானவர்ல, பிச்சை எடுக்க கஷ்டப்படுவாரு. அதனால இவங்க கேட்டு உதவி பண்றாங்கடா அவருக்கு. அவ்வளோ நல்லவங்களா இவங்க? இவ்வளவு சொல்லி உன் மனசு இறங்கல, இதயத்துல ரத்தம் ஓடல, என் இதயத்துல ரத்தம் ஓடுதுடா. நான் போடுவேன்டா காசு. டேய் சாப்பாடுக்கு வச்சிருந்தா அந்த காசை எடுத்து போட்டியடா. காசியாடா திம்ப. அட பைத்தியக்காரா, காசை யாரா துண்ணுவாங்க? இந்த காசு இருந்தா தானே சோறே துண்ண முடியும். நான் நம்பக்காராண்டி இவ்வளவு கூட்டங்குது. ஒரே திட்டு பசங்களா இருப்பானுங்களோ. நீங்களா டேய் அமாவாசை, நானா எங்களை பார்த்தவனு சிரிக்கிற, அவங்கள பார்த்தவனு செதற. தெய்வத்தை பார்த்தவொடனே அதிர்ச்சி ஆயிட்டான்டா. அதிர்ச்சிக்கும் பயத்துக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியல? என்னது இது தெய்வமா? அப்பா, தெய்வத்தை முன்ன பின்ன பார்த்ததே இல்லையா? பார்த்துக்கோ, நல்லா காலில் ஊந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோப்பா. இவங்கள மாதிரி தெய்வம் ஊர்ல கிடையவே கிடையாது. யாரு அவங்க தெய்வமா? அவங்க தெய்வமா இல்லையான்ட்டு அவங்க மாமனாராண்ட போய் கேளு. அவங்க மாமனார் தேடி தான் போறாங்க, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. அவங்க அங்கேயும் இங்கேயும் போய் தென்னுக்குறாங்க. அதோதாங்கிறானே பக்கத்துல பிச்சைக்காரன். பிச்சை பாத்திரம் ஏந்தி வந்தே டேய், என்ன தைரியம் இருந்தா என் தெய்வத்தோட மாமனார பிச்சைக்காரம்ப. என் தெய்வமே இப்படி இருந்தா அவங்களுடைய மாமனாரு எப்படி இருப்பாரு? தம்பி யோ கம்முனிரியா, பேசிட்டு இருக்கல சொல்றா. தம்பி யோ கம்முனிருன்ட்டேன். நான் பிச்சைக்காரனா அடிக்க மாட்டேன், என்ன அடிக்க வச்சிடாத. தம்பி யோ கம்முனிரியா. தம்பி நான் தட்டிலேயே அடிச்சிடுவேன். இப்போ நான் தான் உண்மையிலே அவன் மாமனாரு. மாமனாரா? ஓ அவங்க தான் அவங்க மாமனார்னே ஊருக்கே தெரியும். நல்ல கலெக்ஷன் என்ன இன்னைக்கு? நல்லா கரிசோரா புரலாம். நீ ஒண்ணுத்துக்குமே புண்ணிய போட மாட்டேன்னு நினைச்சேன். அந்த புண்ணியத்தை உங்க அப்பா மூலமா நீ வாங்கி கத்திக்கிற. பிச்சை எடுத்தான் பெருமாள், அத புடுங்கி துணிச்சான் அனுமாரு. அந்த கதையெல்லாம் இருக்குது என் வாழ்க்கை. அந்த தெரு பக்கம் போனால் இதுங்க இந்த மாதிரி பிடுங்குன்னு சொல்லிட்டு தான் அந்த தெரு பக்கமே நான் போகல. அப்படியே போனாலும் மிஞ்சி போன சோத்தை கூட எனக்கு போடாதுங்க. இன்னைக்கு என்னடானாக்கா 5வது தெருவுலேருந்து அங்கே வந்து பிடிங்கி முடிச்சிங்களே. உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன், நல்லா கேட்டுக்குங்க. ஒரு பிள்ளைய பெற்று படிக்க வச்சு ஆளாக்கி கல்யாணம் பண்ணி வச்சிங்கன்னா உங்கள் நிலைமையும் இதுதான். அவ்வளோ நல்லவங்களா இவங்க? ஆமாண்டா காட்டு. உன் பேச்சு கேட்டு நானும் அந்த தெய்வத்தை திட்டேன். இவ்வளவு சொல்லியும் சாரி. நீங்களா? யாரு இவங்க தெய்வமா? யாரு இவங்க தெய்வமா? முன்ன பின்ன தெய்வத்தை யாரு அவங்க தெய்வமா? அவங்க தெய்வமா இல்லையான்ட்டு அவங்க மாமனாராண்ட போய் கேளு. ஆமாப்பா, மாமனார் தேடி தான் போறாங்க, காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்க. அவங்க அங்கேயும் இங்கேயும் போய் தென்னுக்குறாங்க. அதோதாங்கிறானே பக்கத்துல பிச்சைக்காரன். எல்லாம் பண்ணு. ஓகே.